இன்றைய நற்செய்தி, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. மகிழ்ச்சி தரும் மன்னவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முழுவதும் உடைந்த மனமுள்ளவர்களுக்கு ஆறுதலும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், துக்கத்திற்கு பதிலாக ஆனந்தமும் என்கிற மீட்பின் திட்டத்தை அறிவிக்கிறது. இரட்டிப்பான சுதந்திரம் என்பது இழப்புக்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான பங்கினை தருவார் என்பதை குறிக்கிறது. யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் இழந்தபோது இறுதியில் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பான பங்கை தருவார். இது நிமித்தம் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். உலகம் தரும் சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் சந்தோஷம் நித்தியமானது, அது அழியாதது. அன்புக்குரியவர்களே, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வெறும் வாக்குறுதி அல்ல, உங்கள் வாழ்வில் செயல்படக்கூடிய தேவனுடைய நித்தியமான உறுதியான திட்டம். தேவனின் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு இரட்டிப்பான சுதந்திரத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் என்னென்றைக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen. Amen.